வெல்கம் பேக் டு மினிமேக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே. இன்றைக்கி நம்ம எதோட மோஸ்ட் ஃபேவரட் பானிபூரி ஹோம்மேட் அண்ட் ஹெல்த்தியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. பானிபூரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணியை ஒரு 8 hours ஊற வச்சுக்கோங்க. நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 7-8 உருளைக்கிழங்கையும் நல்லா பாயில் பண்ணி உரித்து மசிச்சு வச்சுக்கோங்க. பானிபூரி மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 4 கரண்டி அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்மால் கப்பாக இருந்தாலும் ஓகே தான். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு இருக்குல்லையே அந்த பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு 1/2 hour அதை ஊற விட்டணும். அந்த டைமில் நீங்கள் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு அண்ட் பச்சை பட்டாணியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த முக்கியமான பானி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு சின்ன 1 இன்ச்சுக்கு ஒரு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், இதெல்லாம் மிக்சியில் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த பானி ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த புளி கரைசல் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஸ்டவ்வில் வச்சுடுங்க. நல்லா திக்கன் ஆகணும். அந்த டைமில் நீங்கள் இங்கே ஒரு 5 அல்லது 6 டேட்ஸை சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. சீட்லெஸ்னால் ஒரு 5 and 6 போதும். நல்லா கொதிக்கணும். கொதிச்சு இந்த அளவுக்கு நல்லா திக்கன் ஆகணும். ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த டேட்ஸை ஆட் பண்ணி டேட்ஸ் நல்லா கரையிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு, ஒரு ஸ்மால் கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த புளி பேஸ்ட் இப்படி தான் இருக்கும். நம்ம 90s கிட்ஸ் சாப்பிடுவோம்ல புளிப்பு மிட்டாய், ஒரு ஸ்டிக்கில் வச்சு கொடுப்பாங்களே அந்த டேஸ்ட்டில் இருந்தது. ட்ரெடிஷ்னலானது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த டோவை எவ்வளோ தின்னாக உங்களுக்கு நீட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு தேய்ச்சி ஒரு சின்ன குழந்தைங்களோட வளையல் இருக்குல்ல அதில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் நீங்கள் ஃபேனில் காய வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வரும். தின்னாவும் தேய்க்கணும், அதே மாதிரி ஃபேன்லேயே காய வச்சோன்னா நல்லா பஃபியாக வரும். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பானிபூரி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye from RJ. இது மினிமேக்ஸ். See you soon.